He has milked the anti-caste thing. சொல்றது புரியுதுல உங்களுக்கு? anti-caste நம்மள நிறைய பேர் இருக்கிறத வந்து அந்த எமோஷனை வந்துட்டு he has just milked it. He didn't mean it. இவங்க இந்த படத்துல காட்டி இருக்கிற இந்த கக்கோல்டு இந்த கல்ச்சரை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் கவினுடைய ஆணவ கொலை நடந்திருக்கு. டக்குனு டைரக்டர் யோசிச்சு சூப்பர் மேட்டர் ஆணவ கொலை மேட்டர் தூக்கி இங்க போட்டோம்னா அப்படி ஜஸ்டிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லி டைலாக் வச்சிருக்காரு. அங்க இதுக்கு மேல ஆச்சு அப்படி because this movie clearly promotes cuckold behavior. ஓகேவா? கக்கோல்டா இருங்க, சப்மிசிவா இருங்க. ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு தெரியல, அது வந்துட்டு ஆண்மை குறைபாடு இருக்கும் ஒருத்தனை பத்தின கதை மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஓகேவா? இது ட்ரூ லவ், அந்த லவ் இந்த லவ் அந்த ஈர வெங்காயமே இல்ல. ஓகேவா? a guy who likes to be a cuckold is being a cuckold அப்படின்ற மாதிரி தான் எனக்கு விஷயம். உங்களுக்கு என்ன தெரியும்? கவினுடைய ஆணவ கொலையில அந்த பொண்ணு இன்வால்வ் இருந்தா அப்படினு சிபிஐ ரிப்போர்ட் சொல்லுது தெரியுமா? she clearly knew what was going to happen to him. yes உங்க நிறைய பேர் முற்போக்காளிகள் அப்படினு சில பேர் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இவங்க முற்போக்கா பேசுறாங்க, ச்சே எப்படி முற்போக்கா பேசுறாங்க அப்படினு. அந்த முற்போக்காளிங்க எவனாச்சும் ஒருத்தன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னானா அந்த பொண்ணு இன்வால்வ், அந்த பொண்ணு ஒன் ஆஃப் தி மெயின் கல்பிரிட்ஸ் அப்படினு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா கிடைக்காதுல்ல. என்ன கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் சொன்னா. டியூட் படம் ஒரு கக்கோல் படமாக உங்களுக்குலாம் தெரியுது அப்படின்னா யூ மிஸ்ஸிங் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். இவர் வந்துட்டு இவ்வளோ அந்த படத்தையும் அந்த படத்தை எடுத்த டேரக்டரையும் நடித்த ஆக்டரையும் இவ்வளோ கேவலமாக அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க கக்கோல் அப்படின்னு வந்து பேசுகிற அளவுக்கு அது வந்து அவ்வளோ கேவலமான படமும் கிடையாது. இவர் சொல்கிற அந்த கான்செப்டும் அந்த படத்தில் கிடையாது. அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இந்த படம் எடுக்கப்படலை. அப்படி தெரியுது அப்படின்னா உங்களை விட பெரிய லூசுக்கும் இல்லவே இல்லை. த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் சரத்குமார் அவன் சொந்த தங்கச்சியவே ஆணவ கொலை பண்ண ஒரு ஆள் அந்த படத்தில். அவர் இப்போ பொண்ணு வந்துட்டு வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை மட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்டு இவங்களுக்கு பிறந்த குழந்தை 3 பேரையும் சரத்குமார் கொல்றதுக்கு தயங்கவே மாட்டார். அப்படி இருக்கிறப்போ ஹீரோ அவங்க 3 பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்தாரா அப்படிங்கிறதான் படம். இதை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு ஹீரோ பண்ணுற விஷயங்களை வந்துட்டு கக்கோல்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேல் மாடி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் இந்த மாதிரி கான்செப்ட் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாதா தமிழ் சினிமாவில் அப்படின்னா வந்திருக்கு. நாடோடிகள் 2ல என்னன்னு சொல்லுவீங்க? நாடோடிகள் 2 த சேம் கான்செப்ட். பொண்ணு வீட்டில் அந்த பையனை வந்துட்டு வேற ஜாதி அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை அடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஹீரோக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த பையனோடவே சேர்த்து வைக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போவார். இது ரெண்டுத்துக்கு என்ன கான்செப்ட் வித்தியாசம்? என்ன அது கொஞ்சம் சீரியஸாக அதில் இருக்கிற விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. இங்கே காமெடியாக கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து வந்து டியூட் படத்தில் நிறைய குறைகள் இருக்குது. சில டைலாக்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இட்ஸ் நாட் அ கக் ஹோல் ஃபிலிம். அப்படி தெரியுது அப்படின்னா யூ மிஸ்ஸிங் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். இந்த கவினோட ஆணவ கொலையில் அந்த கவினுடைய காதலிக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐயில் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எங்க சார்? அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் சேர்ந்து போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. தென் இதை பற்றி இந்த முற்போக்குவாதிகள்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேச வேண்டியதானே? உங்களை யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்களா? இதில் வந்துட்டு அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குது, நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆடியன்ஸுக்கு சொன்னீங்களே, எங்கே அந்த வீடியோ? அதை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் அதில் சொல்லுங்கள். யாரும் இங்கே உங்களை சொல்ல வேணான்னு தடுக்கலை. பேசுனாங்கன்னா வந்து அது கிடைக்காது எது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இன்டைரக்டாக வந்துட்டு பேசுகிறேங்கிறதுல ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க.